தேர்ஸ்டேனாவே மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் ஒன் பாட் ரைஸ் தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து வீடு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஒர்க்கு ஹெவியாக இருக்கிறதுனால சிம்பிளாக ஏதாவது ஒன் பாட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி தான் பிளான் பண்ணுவேன். அது போல் தான் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நாளே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி மட்டும் தான் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை காலையில் கட் பண்ணிவிட்டு குக்கர்லேயே வச்சு விட்டுலான்னு என்கிட்ட ஒரு பிரியாணி மசாலா இருந்துச்சு. அதை வச்சு சூப்பராக பிரியாணியும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். இட்லி தோசை மாவு இல்லாததுனால அனில் சேமியா வச்சு உப்புமா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சனுஸ்காவுக்கு உப்புமா ஐட்டம் சுத்தமாக பிடிக்காது. அவங்க அப்பா அப்படியே வந்து உம்மானா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அவள் சாப்பிட்டு பழகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. அதையும் பேக் பண்ணி அவளை வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் இல்லைன்னா என் பொழப்பு அவளை தான் போல். அதுவும் டோரா பாப்பா என் குடும்பத்தில் ஒருத்தி, அந்தளவுக்கு முக்கியமானவ. அதனால் கார்ட்டூனை போட்டுவிட்டு குட்டி பாப்பா பார்க்க வச்சுட்டு இட்லிக்கு மாவு ஊற வைக்கிறது, மற்ற க்ளீனிங் ஒர்க் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். சனுஸ்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ப்ரௌனி கேட்டால் அதையும் ரெடி பண்ணியாச்சு.